மழை இந்தியாவோட வெற்றியை கெடுத்து விட்டுருச்சேப்பா. இப்படி சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஆயிப்போச்சுங்க. ஆல்ரெடி ட்ரைனேஷன் சீரீஸ்ல நம்ம இந்தியாவோட ஏ டீம் ஸ்ரீலங்கா வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கும் ஆப்கானிஸ்தானை வீழ்த்துவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். நல்லா தான் போச்சு. ஆனா இடையில மழை விழுந்தனால ஆப்கானிஸ்தான் டிஎல்எஸ் முறைப்படி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 49 ஓவர்ல 349 ரன் எடுத்து போட்டே கிளப்பிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஒரு வெறித்தனமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பிரப்சிம்ரன் சிங், வைபவ் சூரியவன்சி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வைபவ் சூரியவன்சி அவுட் ஆயிட்டாரு. வைபவ் சூரியவன்சி அவுட் ஆனா கூட பிரப்சிம்ரன் சிங் நான் இருக்கேன், நான் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க. அதுக்கப்புறம் இது பத்தான்னு சொல்லிட்டு ருத்ராஜ் காயக்வாடு, திலக் வர்மா இவங்க 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாங்க. அதுக்கப்புறம் சூர்யான்ஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அவரும் அதிரடி காட்டினாரு. இந்த மாதிரி எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணனால இந்தியா 349 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இது வேற லெவல் ஸ்கோரு, ஸ்ரீலங்கா கூட 277 ரன் எடுத்தே மேட்ச் கொஞ்சம் டஃபா போய் வின் பண்ணிட்டோம், கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஆப்கானிஸ்தானும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இம்ரான் மீர், ஹாசன் இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல போயிடுச்சு. அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அர்ஷத் கான் வழக்கம் போல நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாசனோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்குல் ராய் ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுவுன்னு நினைக்கும் போது அப்பதான் இம்ரான் மீரும் பகீர் ஷாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இடையில மழை விழுக ஆரம்பிச்சிச்சுங்க. மழை விழுந்ததுக்கு அதுக்கப்புறம் மேட்சை கண்டினியூ பண்ண முடியல. அந்த சமயத்துல டிஎல்எஸ் மெத்தட் படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட 4 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. இதனால இந்த மேட்சை ஆப்கானிஸ்தான் 4 ரன் வித்தியாசத்துல டிஎல்எஸ் முறைப்படி வின் பண்ணிட்டாங்க. இதை நினைக்கும் போதுதாங்க வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் மட்டும் ஃபுல்லா நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா போன ஸ்ரீலங்கா கூட நடந்த மேட்சே பார்த்தோம். கடைசி 2 ஓவர்ல 10 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன்லே நம்ம ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அழகா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த மேட்சை வின் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு மேட்சும் ஆயிருக்கும். ஆனா மழை விழுந்தனால இந்த மேட்சை ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இந்தியாவும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம், ஆப்கானிஸ்தானும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்க போகுது. அதுல ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டீமும் ஒரு மேட்ச் வின் பண்ணி எல்லாமே டேலி ஆயிரும். அதனால அடுத்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.